எஸ்எம்கேடி அன்பு வணக்கம். பிஏ கரகர முனியப்பங்குள் போயிட்டு ஆர்கெஸ்ட்ரா பார்த்துட்டு வந்துட்டுங்க. இன்றைக்கான வீடியோக்கு போகலாம் வாங்க. தம்பி ஹரி பார்த்தீங்கன்னா ஜப்பல் வேணும்னா வந்திருந்தான். மோட்டர் கூப்பிட்டு போயிட்டு மோட்டர் ரூமான போயிட்டு மோட்டர் போட்டு வந்துட்டு குளிச்சு முடிச்ச உடனே நம்ம பூனை தூங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடியாக இருந்தோடனே சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு கடையில் உள்ள போயிட்டு பத்தி குச்சியெல்லாம் கொளுத்தி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மச்சான் மட்டும் பிள்ளைங்க வந்தாங்க பலூன் வேணும்னு சொல்லிட்டு. 8:30 மணி ஆயிடுச்சு. கடை முன்னாடி போயிட்டா பார்த்தாக்கலாம் இவங்களாம் அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. தம்பி வேலை ஆரம்பிச்சிட்டான். வேலை ஆரம்பிச்சுன்னா நம்மளாம் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம நுரம்பெல்லாம் குத்து பழக்க வச்சு குத்திட்டு இருந்தேன். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே தம்பி இப்போ என்ன பண்ணா, வானா எதனா படி எதனா போட்டு கொடுக்கணுமா அப்படிலாம் சொல்லி கேட்டான். இல்லைடா தம்பி அதெல்லாம் வேணாம், நீ நார்மலாக மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உடனே மாமா குறுக்கு மறுக்கும் நடந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் நடக்கிறது இருக்கட்டும், சிலிண்டர் வண்டிக்காரர் என்ன பண்ணாரு, சிலிண்டர் புக்காக இருக்குது வாங்க வண்டி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். உடனே நான் சிலிண்டர் தூக்கிட்டு போயிட்டு முன்னாடி போட்டுட்டு வரதுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் கடை முன்னாடி வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்துருச்சுங்க. உடனே நான் வண்டியை பார்க்கறதுக்காக முன்னாடி போனேன். ஓடிபி சொன்னால் தான் சிலிண்டர் கொடுப்பாங்கன்றதுனால முன்னாடி போயிட்டு ஓடிபிலாம் சொல்லிவிட்டு சிலிண்டர் தூக்கிட்டு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் மச்சானும் என் தம்பியும் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தாங்க. கடை முன்னாடி எப்படி வேலை நடக்குதுன்னு பார்த்துட்டு டாட்டா சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தம்பி வேலை செஞ்சுட்டு இருந்தான். மாமா என்ன பண்ணார், நான் உன்னை வீடியோ போடுறேன் மாமான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறதா நினச்சி ஓடிட்டார். ரொம்ப நாளாகவே என் அண்ணன் ஒயரிங் பண்ணி விட்டான்னு கேட்டிருந்தான். நான் தான் வேணாண்ணா இப்போ செய்கிறான்னு சொன்னதுனால அவன் ஆள் அனுப்பிச்சி விட்ருந்தான். மச்சாலாம் வேலை செஞ்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் அத்தை மாவு வரைக்க போகிறேன் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்துச்சு. அத்தையை வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.